அன்பராம் இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். நம்மை அவர் ஏந்தினார், நம்மை தாங்கினார், நம்மை தப்புவித்தார். இனிமேலும் அவர் நம்மை ஏந்துவார், இனிமேலும் அவர் நம்மை தாங்குவார், இனிமேலும் அவர் நம்மை தப்புவிப்பார். அவருடைய வருகை பரியந்தமும் அவர் அப்படியே செய்வார். இந்த புதிய வருடத்தில் கூட இந்த 4வது மாதத்தின் இத்தனை நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் காத்து வந்த கர்த்தர் இந்த புதிய நாளிலும் அவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். அவருடைய கரத்தினால் நம்மை அவர் தாங்குவார். வேதம் சொல்கின்றது, என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று. அமேன். உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தர் தமது கையினால் நம் ஒவ்வொருவரையும் அவர் தாங்குவார். தேவனுடைய கரம் குறுகி போனதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் தன்னுடைய நீதியின் பாதையில நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல, அவருடைய புயமே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பாகவும் நீதியாகவும் இருக்கின்றது. நீதிமான்களையோ கர்த்தர் எப்பொழுதும் தாங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நீ என் உத்தமத்திலே என்னை தாங்கி நிலைநிறுத்துவீர் என்று பக்தன் விதமாக சொல்லுகிறார். தன்னுடைய கிருபையினால் உங்களை என்னையும் தாங்குகிற தேவன் இன்னும் ஜீவனுள்ள தேவனா இருக்கின்றார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆம் தகப்பனே, இம்மட்டுமா எங்களை தாங்கினதற்காக நன்றி அப்பா. நாங்கள் அநேக தண்ணீரை கடந்தோம், ஆறுகளை கடந்தோம், அக்கினியில நடக்கிற சூழ்நிலை போல எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் நீர் எங்களை அற்புதமாய் காத்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே எங்களை வழிநடத்தினரப்பா. ஆம் ஆண்டவரே, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியினால் எங்களை தாங்கினீரே. உமக்கு நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தர் நாங்கள் விழுவாதபடி எங்களை தாங்கினீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் விழுகிற யாவையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு நீர் எங்களை ஆண்டவரே இம்மட்டுமா ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் எங்களை தாங்கினீங்களே. உமக்கு நன்றி அப்பா. முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வீர் என்று சொல்றீங்களே. உமக்கு நன்றி தகப்பனே. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்ற வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.